ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும், திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 4 பூண்டு வந்து நல்லா 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது இந்த சாதத்துக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடணும். ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. நல்ல பழமான தக்காளியாக மீடியம் சைஸில் சின்ன தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க. தக்காளி 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுறணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் வெண்டைக்காய் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கட் பண்ண வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேணாங்க, கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் வந்து அந்த எண்ணெயிலேயே ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கிடணுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. காய் பாருங்க, அந்த எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட வேணாங்க, கொஞ்சமாக கையில் தெளிச்சுக்கலாங்க. நம்ம முன்னாடியே வெண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ மசாலா பொருள் சேர்த்ததுனால கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்டே ஆயிருக்குங்க. பாருங்க, வெண்டைக்காயும் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெரைட்டி ரைஸ்க்கு சாதம் எப்போவுமே உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவான சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்க்கலைங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. வெண்டைக்காயில சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்ல வெண்டைக்காய் சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் பூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.